Yamaha rx100 பைக்லேருந்து பவர் இந்த காயில் பிளேட்லேருந்து ஜென்ரேட் ஆகி இந்த வயர் வழியாக வெளியே வருது. அதுக்கு பக்கத்தில் இருக்க வந்து நியூட்ரல் சுவிட்ச் அந்த வயர் இது. இந்த வயர் வந்து அப்படியே மேலே டேங்குக்கு பக்கத்தில் வருது. இந்த பெரிய கனெக்டரில் வந்து கனெக்ட் ஆகுது. இதுதான் அந்த கனெக்டரு. இதை இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் மொத்தம் 5 வயர் இருக்குது. இதில் 5 வயர் இருக்குது மொத்தம். இதில் வந்து ஒரு லைட்டிங் காயிலுக்கு ஒரு வயர் போகும். அதே மாதிரி பேட்ரி சார்ஜிங் காயிலுக்கு ஒரு வயர் போகும். அதுக்கப்புறம் வந்து பிக்கப் காயிலுக்கு ஒரு வயர் போகும். அதுக்கப்புறம் வந்து நியூட்ரல் சுவிட்சு அதுக்குள்ளே ஒரு வயர் வரும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் கிரவுண்ட் வயர் பிளாக் வயர் வந்து ஒரு வயர் வரும். மொத்தம் 5 வயர் இருக்குது. அதில் அதுக்கு கீழே ஒரு வயர் இருக்குது. அதுதான் வந்து தனியாக ஒரு கனெக்டரில் வந்து கனெக்ட் ஆகிருக்குல்ல, இந்த வயர் வந்து ஸ்டார்டிங் காயில் அதுக்குள்ளே வயர் இது இந்த ஸ்டார்டிங் காயில் வயர் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிடி யூனிட்டில் இந்த கனெக்டரில் வந்து சிடி யூனிட்டுக்கு இன்புட்டாக போகும். இந்த பிளாக்கில் ரெட்டில் லைன் போட்ட வயர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாக்கில் ஒயிட் லைன் போட்ட வயர் வந்து இக்னிஷன் கீ சாவிக்கு வண்டியோட சாவிக்கு போயிட்டு வருது. சாவி ஆன் பண்ணுற நேரம் வந்து இந்த சிடி யூனிட் ஒர்க் ஆகும். இது வந்து அவுட்புட்டு இன்புட்டு. இது வந்து இந்த ஒயிட்டில் பிங்க் கலரில் ரெட் கலர் கோடு போட்ட வயர் இருக்குல்ல, பிங்க் கலரில் இந்த வயர் வந்து பிக்கப் காயில் வயர் வந்து இது இன்ஜின்லேருந்து வர இந்த வயர் வந்து அப்படியே அந்த சிடி யூனிட்டுக்கு இன்புட் சிக்னலாக போகும். அதிலேருந்து அந்த ஆரஞ்சு கலர் வயர் வந்து அவுட்புட்டாக வெளியே இக்னிஷன் காயிலுக்கு போகும். இந்த கனெக்டர்லாம் நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் காயிலுக்குள்ளே கனெக்டரை இப்போ கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து நியூட்ரல் சுவிட்ச் வயர் வந்து இது வந்து பிக்கப் காயில் வயர். இது வந்து சார்ஜிங் காயில். இது லைட்டிங் காயில். கீழே இருக்க பிளாக் வந்து மைனஸ் வயர். இது நியூட்ரல் சுவிட்சுக்கு போகிற வயர். அது வந்து ஸ்டார்டிங் காயில் வயர். பக்கத்தில் இருக்கிற அந்த பிங்க் கலர் வயர் வந்து பிக்கப் காயில். அதுக்கு பக்கத்தில் அந்த ஆரஞ்சு கலர் வந்து இது அந்த ஆரஞ்சு கலர் வயர். இது நேராக அந்த இக்னிஷன் காயில் போயிட்டு இக்னிஷன் காயிலேருந்து ஸ்பார்க் ப்ளக்குக்கு லைன் போகுது.